நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் தீவிரமாக உள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன்விளை பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகனங்களில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். திசையன்விளை வடக்கு பஜார் நேருஜி திடல் முதல் மன்னராஜா கோவில் வரை உள்ள சாலையை குளம்போல் மழைநீர் ஆக்கிரமித்தது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அதேபோன்று தென்னிந்திய பகுதிகளின் மேல் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார். நாளை ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை மறுதினமும் 5ஆம் தேதியும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை 5 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காற்றின் தன்மையில் ஏற்படும் மாற்றத்தால் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாசத்து வாக்கில் நமக்கு இந்த தென்னிந்திய தீபகற்பத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், மேற்கு கரையோர பகுதிகளில் படிப்படியாக காற்றின் திசை மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த திசைக்கு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த காற்று முறிவின் காரணமாக நம்ம இந்த இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன மழையை பார்ப்போம். அதுதான் இப்போ திரும்பவும் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 3-4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஸ்ரீகாந்த் கூறினார்.